Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டேட் பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப்பான யோனோ எஸ்பிஐ யோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்கன்னா அதை எப்படி ரீசெட் பண்றது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த யோனோ எஸ்பிஐ யோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு உங்க Chrome browser ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல எஸ்பிஐ ஆன்லைன்னு சர்ச் பண்ணுங்க. அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பர்சனல் பேங்கிங்க்கு கீழே லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் மேலே இருக்க கண்டினியூ டு லாகின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது பாருங்க. நமக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தெரியாது, அதனால கீழே இருக்க ஃபர்கெட் யூசர் நேம் /login பாஸ்வேர்டு இதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் forget my login password இதுக்கு பக்கத்துல இருக்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல செகண்ட் இருக்க forget user name செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜ்ல பாருங்க CIF நம்பர் இந்த பாக்ஸ்ல CIF நம்பரை என்டர் பண்ணுங்க. இந்த CIF நம்பர் உங்க பேங்க் பாஸ்புக்ல இருக்கும், அதை பார்த்து இதுல என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி இந்த செலக்ட் கண்ட்ரி பாக்ஸை கிளிக் பண்ணி உங்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் INB ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இதுல நீங்க பேங்க்ல கொடுத்த உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த கேப்சாவை பார்த்து அப்படியே இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பேங்க்ல கொடுத்த உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அந்த OTPயை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்க யூசர் நேம் கொடுத்துருக்காங்க, இதுதான் யோனோ எஸ்பிஐயோட யூசர் நேம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கும் இந்த யூசர் நேம் வந்திருக்கும். ஓகே, இப்போ மறந்து போன யூசர் நேமை நம்ம ரீசெட் பண்ணிட்டோம். இனி பேக் வாருங்க. திரும்பவும் அதே ப்ராசஸ் தான். இந்த சர்ச் பார்ல எஸ்பிஐ ஆன்லைன்னு சர்ச் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் பர்சனல் பேங்க்கு கீழே லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜில் மேலே இருக்க இந்த கண்டினியூ டு லாகின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது, நமக்கு எதுவும் தெரியாது, அதனால பழையது போல ஃபர்கெட் யூசர் நேம் /login பாஸ்வேர்டு இதையே நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஃபர்கெட் மை லாகின் பாஸ்வேர்டு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் ஃபர்ஸ்ட் இருக்க forget my login password இதையே செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜில் பாருங்க யூசர் நேம் இந்த பாக்ஸில் இப்போ ரீசெட் பண்ண யூசர் நேமை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் இந்த பாக்ஸில் உங்க அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி இந்த செலக்ட் கண்ட்ரி பாக்ஸை கிளிக் பண்ணி உங்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் இந்த பாக்ஸில் உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் இந்த பாக்ஸ்ல உங்க டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த கேப்சா உங்களுக்கு இமேஜா வேணுமா இல்ல ஆடியோவா வேணுமான்னு செலக்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜ் கேப்சாவை செலக்ட் செய்துட்டு இந்த பாக்ஸ்ல இந்த கேப்சா அப்படியே பார்த்து இல்ல என்டர் பண்றேன். அடுத்து இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த பேஜில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் லாஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரான்ச்சுக்கு போய் தான் உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ATM கார்டு யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணுறது. நான் இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் ATM கார்டு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் இப்போ ஆக்டிவ்ல இருக்க ATM கார்டுக்கு மேலே இருக்க சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க ATM கார்டோட 16 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கு கீழே கார்டு ஹோல்டர் நேம்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த பாக்ஸ்ல உங்க ATM கார்டில் உங்க நேம் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேலிட் டு /expiry டேட் கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல உங்க ATM கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணுங்க. அடுத்து பின் இந்த பாக்ஸ்ல உங்க ATM கார்டில் பணம் எடுக்க யூஸ் பண்ற 4 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்சாவை அப்படியே இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து என்டர் நியூ லாகின் பாஸ்வேர்ட். இந்த பாக்ஸ்ல மறந்து போன பாஸ்வேர்டுக்கு பதிலா புதுசா ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்ட் வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், @ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸ்ல ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுங்க. அப்புறம் கன்ஃபார்ம் நியூ லாகின் பாஸ்வேர்ட். இந்த பாக்ஸ்ல வந்து இப்போ செட் பண்ண அதே பாஸ்வேர்டை ஒருக்க கூட என்டர் பண்ணுங்க. அடுத்து சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து யுவர் லாகின் பாஸ்வேர்ட் ஹாஸ் பீன் ரீசெட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது. இப்போ நமக்கு மறந்து போன யோனோ எஸ்பிஐயோட யூசர் நேமும் லாகின் பாஸ்வேர்டும் சக்சஸ்ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.